சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை இழந்து விடாமல் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் இந்த நாட்டில் என்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் என்பதை மாற்றம் நினைத்து பாருங்கள். மக்களிடையே வெறுப்புணர்வை ஊட்டுவது, மதங்களிடையே வெறுப்புணர்வை ஊட்டுவது, ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒற்றை கலாச்சார தன்மைக்கு கீழே கொண்டு வருவது, ஆக இதனுடைய அடையாளமாக 10 ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டிய அவசியமும் காலமும் நாளை மறுநாள் நமக்கு காத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த வேலையும் செய்யாமல் 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி, இன்னொருவரும் 3 ஆண்டுகளிலே உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சி. நீங்கள் நெல்லை மண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்ந்து பார்ப்பீர்கள். 3 மாதங்களுக்கு முன்பு மாபெரும் வெள்ளத்திலே நெல்லை சிக்கி தவித்தது. தாமிரபரணி நதியிலே வரலாற்றில் இல்லாத வகை 1,50,000 கன அடி தண்ணீர் வெள்ளமென பாய்ந்து வந்தது. முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை எல்லாம் இங்கே அனுப்பி வைத்தது மட்டுமல்ல, தானே நேரிலே வந்து முகாமிட்டு வெள்ளத்தினுடைய பாதிப்பிலிருந்து ஒருவர் கூட பாதிக்காமல் அத்தனை பேரும் காத்த பெரும்